தங்கம், வெள்ளியோட விலை கடந்த 1 வருஷத்திலேயே நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏன் ஏறுச்சு? எதனால ஏறுச்சு? அமெரிக்கா எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும், ஏன் அது உலக நாடுகள பாதிக்குது? இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. சில மாதங்களாவே அமெரிக்கா கிரீன்லாந்த கைப்பற்றணும்னு முயற்சிக்குது. அது மட்டும் இல்லாம, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லா நாடுகள் மேலயும் வரிய அதிகமாக்குது. ஐரோப்பா மேலயும் அதிகபட்ச வரிய அமெரிக்கா அமுல்படுத்தியிருக்கு. இதுக்கும் தங்க விலை ஏறுனதுக்கும், சில்வர் விலை ஏறுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. இந்த மாரி உலகம் மொத்தமா யுஎஸ் டாலர மட்டும் நம்பி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ட்ரம்ப் எடுத்த சில முடிவுகள்னால உலகம் மொத்தமும் கன்ஃப்யூஸ் ஆகி, யுஎஸ் டாலர் மேல வச்சிருந்த நம்பிக்கைய கைவிட்டுட்டாங்க. அதனால யுஎஸ் டாலர ஹோல்டு பண்றதுக்கு பதிலா எல்லாம் கோல்டு, சில்வரா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, தங்கம், வெள்ளின்றது எப்பயுமே நிரந்தரமான ஒரு ட்ரேடிங். பழங்காலத்துல நம்ம தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் மூலமா தான் உலக நாடுகள் வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் கரன்சியை கண்டுபிடிச்சு கரன்சில ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்படிப்பா தங்கம், வெள்ளிய வாங்குறதுனால கோல்டும், சில்வரும் ஏறும் அப்படின்னா, நம்ம வீட்டுல வாங்குற மாரி 10 கிராம், 20 கிராம் வாங்கலைங்க. ஒவ்வொரு நாடும் மெட்ரிக் டன் அளவுக்கு வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தங்கம், வெள்ளியோட விலை குறையவே குறையாம விண்ண தொடுற அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியா மட்டும் 72.6 டன் ஆஃப் கோல்ட வாங்கி தங்களோட ரிசர்வ் பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.